நாங்கள் இன்றையிலிருந்து ஒரு புதிய காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். விசேஷமாக நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை, விசேஷமாக இந்த வாலிபர்கள் இதை கவனமாக நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்க. இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாங்கள் யோசேப்பை பற்றி நாங்கள் ஒரு 2-3 வாரங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். யோசேப்பின் சிறந்த 7 குணாதிசயங்கள். யோசேப்பின் சிறந்த 7 குணாதிசயங்கள் நாங்கள் பார்க்குறோம். வேதத்தில் நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்தோம். தாவீது எப்படி இந்த உலகத்தில் தீமையிலிருந்து உலகத்தில் எப்படி அவன் வெற்றியாக வாழ்ந்தான், அந்த கோலியாத்தை எப்படி அவன் வெற்றி கொண்டான். கோலியாத்தை மாத்திரமல்ல, அதுக்கு அவன் ராஜாவான பிறகும் அவன் பங்கு பெற்றின எல்லா யுத்தத்திலையும் அவனோடு போரிட்ட எல்லா ராஜாக்களையும் அவன் வீழ்த்தி அவன் எல்லாவற்றிலையும் அவன் வெற்றி சிறந்தான். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அப்போ அவன் வெற்றி கொண்டான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில அதான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனாக இருந்தான். அப்போ தேவன் அவனுடைய இருதயத்துல அவர் என்ன செய்தார்? அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை, அந்த கிருபையின் வெளிச்சத்தை போட்டதாக அவன் நாளுக்கு நாள் வார்த்தையில வளர்ந்து கொண்டே இருந்தான். அதனாலதான் வேதத்துல பாத்தீங்கன்னா 150 சங்கீதங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சங்கீதங்களை தாவீது எழுதினதா கூறப்படுது. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வெற்றியை நினைச்சு பாடின சங்கீதம் தான் இருக்கு. அதே போல நீங்க இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்களா இருந்தா, உங்களுடைய இருதயத்தை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தா, தாவீதை போல நீங்களும் வெற்றி பெறலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் யோசேப்பு இப்படித்தான். யோசேப்பு எடுத்த உடனே வெற்றி பெறல. அவனுக்கு மிகுந்த உபத்திரவங்கள் அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, அங்க யாக்கோப்பு, இப்படிப்பட்ட முற்பிதாக்களுக்கு அந்த முற்பிதாக்களுடைய சந்ததியில வந்தவன் தான் யோசேப்பு. பாருங்க, மற்ற யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனா அந்த 12 பிள்ளைகளுடைய பெயரை விட ஆண்டவர் யோசேப்புடைய பேரத்தை என்ன செய்திருந்தாரு? உயர்த்தி வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன காரணம்? கர்த்தர் இவ்வளவு 12 பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக யோசேப்பை மட்டும் ஆண்டவரே விசேஷமா பார்த்தாரு. அப்ப இன்றைக்கும் நம்மளை விசேஷமா பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அப்படி ஆண்டவர் மத்தேயில சொல்றாரு. மத்தேயு 5:6-7 நீங்க வாசிச்சீங்கன்னா அது மலை பிரசங்கத்துல இருக்குது. நீங்க விசேஷித்தவர்கள் என்று சொல்றாரு. அப்ப எதனால ஆண்டவர் நம்மளை விசேஷித்தவரா சொல்றாரு? அப்ப நாங்க எப்படி நாங்க இருக்கோம்? யோசேப்பு எப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கையிலேயே நாங்க எப்படி இருக்கோம்? இப்ப தொடர்ந்து தேவன் நம்மளை விசேஷித்தவர்களா பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் யோசேப்பிலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். தாவீதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுது, எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், எபிரேயர் 6:11. வேதம் சொல்லுது, நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவர்களை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும் என்று. அப்ப அடிக்கடி அந்த வசனத்தை நினைவு கூறுறது. நாங்கள் வெற்றி பெற்றவங்களை நாங்கள் பின்பற்றோம். நமக்கு ஒரு முன்மாதிரி நமக்கு இருக்கும். அப்ப பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். அப்ப இந்த வேத வசனத்துல நாங்க பின்பற்ற வேண்டிய ஒரு நபர் தான் யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் சிறு வயது முதல் அவன் உயர்ந்த உயரங்களுக்குள்ள போய் ராஜாவாக மட்டும், அந்த தேசத்தின் அதிபதி ஆக மட்டும் அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். நாங்க திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 42:18. அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு. அந்த இடத்துல சொல்றான் பாருங்க, யோசேப்புடைய 7 குணாதிசயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாவது குணாதிசயம் என்னென்றால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதலாவது முக்கியம், நாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தருக்கு பயப்படணும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைய கால சபைகள்ல ஒவ்வொரு விசுவாசிகள் மத்தியில, விசேஷமா சிறுவர்கள் மத்தியில குறைந்து போய்விட்டது. சிறுவர்கள் வாலிபர்கள் மத்தியில குறைந்து போய்விட்டது. அதுக்கு பிரதானமான காரணம் உண்டு, சபை சரியான விதத்தில் அநேக சபைகள் என்ன செய்யல, வாலிபர்கள் ஒரு சரியான விதத்தில் நடத்தல. ரெண்டாவது பெற்றோர்களும் அவங்களும் சரியா கடவுளுக்குள்ள அவங்க என்ன செய்யல, பிள்ளைகளை நடத்தல. அவங்களும் கர்த்தருக்கு பயப்படல, பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடத்தல. நான் விசேஷமா சொல்றேன்னு முதலாவது நான் சபையை தான் சொல்லுவேன். அநேகர் பெற்றோரை சொல்லுவாங்க. ஆனா நான் என்னைய பொறுத்த வரைக்கும் சபை தான் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. ஏன்னா சபையோட பொறுப்பு என்னன்னா, முதலாவது பெற்றோரை சரியான வழியில சபை நடத்தணும். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை குறித்து அவங்களுக்குள்ள ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது அதை பெற்றோருக்கு சொல்லிக் கொடுத்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கும்படிக்கு சபை பெற்றோரை வழி நிறுத்தணும். அங்க உபாகமம் 6 அங்க வேதத்துல சொல்றதை நான் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 6 அங்க பாருங்க, ஆண்டவர் எப்படி பேசுறாரு.
பிள்ளைக்கு என்ன செய்ய சொல்றாரு? நீ அவன் நடக்கும் போதும், நீ படுக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், எல்லா நேரத்திலையும் நாங்க பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்கணுமா? கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் எகிப்திலிருந்து விடுவித்து வந்தார், கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்தார் என்று அங்க பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்க சொல்லுது. 6வது வசனத்திலிருந்து நாங்க வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், அங்க 6வது அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுள். அதான் வார்த்தைகள் இருதயத்துல போகும் வரைக்கும், இருதயத்துல நம்ம வார்த்தைகளால் நிரம்பும் பொழுது அது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துடும். இன்றைக்கு வார்த்தை வசனத்தினால ஒரு இருதயம் நிரப்பப்படாததாலதான் அநேக வாலிபர்கள், சிறுவர்கள், சபைக்கு வர்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா சொல்றாரு, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். அப்ப வெறுமனே காதால காட்டு, இந்த காதால காட்டு நாங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. நான் கடந்த ஒவ்வொரு சில வாரங்களை நான் வலியுறுத்திட்டு வர்றேன். நீங்க கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு அதை சொல்லுகிற விதமா இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்க சொல்லும் பொழுதுதான் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை அதுல ஒரு மாற்றம் ஏற்படும். அநேகர் இங்கேயே கேட்டு அப்படியே விட்டுட்டு போறதால, மற்றவர்களுக்கு அதை பற்றி சொல்லாததால நிறைய, அதனாலதான் ஒரு பெரிய மாற்றமே அது ஏற்படுது இல்லை. நான் கடந்த நாட்கள்ல சொன்னேன், ஒரு விசுவாசி சரியா பிரசங்கத்தை கேட்பானா இருந்தா, சரியா அந்த வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வானா இருந்தா, அவனால யார்கிட்டயாச்சும் சொல்லாம இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லாததுக்கு காரணம் அந்த அவங்க கேட்டு சுவிசேஷம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல். எந்தெந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில இந்த வேத வசனம் அவன் அறிந்து கொண்ட சுவிசேஷம் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துதோ, அந்த விசுவாசி கட்டாயம் யாரையாச்சும் ரட்சிப்புகளை வழிநடத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நீங்க ஃபேஸ்புக், யூடியூப்ல நான் பாப்பீங்கன்னா, இந்தியாவில இருந்து ஒரு தம்பி பிரசங்கிச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, அவரோட தலைப்பு என்னது, ஒரு நாள் கஞ்சா வந்துட்டு இருந்தேன்னா இன்றைக்கு ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். எங்களோட அப்பா அம்மாவோட கால கையை உடைச்சேன்னா இன்றைக்கு அவங்கள வச்சு பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறான்னு பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறான். அப்போ அவன் சொல்றான், எதுவுமே என்னை மாற்றுறதுக்கு எத்தனையோ டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, என்னை மாற்றுறதுக்கு எத்தனையோ சாமியார்கிட்ட கொண்டு போனாங்க, என்னெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் யாராலையும் என்னை என்ன செய்ய முடியல, மாற்ற முடியலை. என்னுடைய நண்பர்களால மாற்ற முடியலை. ஒரு நாள் நான் கஞ்சா வைத்து கொண்டிருந்தேன், யாரால என்னை மாற்ற முடியல. ஆனால் இந்த சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு என்னை பிரசங்கிக்க வைக்கிறது இந்த வார்த்தை தான். ஆண்டவர் தான், இயேசு ஆண்டு அவனுடைய தைரியமா பிரசங்கிக்கிறான். எங்கிருந்து வந்துச்சு அந்த தைரியம்? எங்கிருந்து வந்துச்சு அந்த வார்த்தையின் வெளிச்சம்? சரியா ஒரு சுவிசேஷத்தை நம்ம அறிந்து கொள்வோமா இருந்தா நம்மளால ஆண்டவரை குறித்து யார்கிட்டயாச்சும் சொல்லாம இருக்கவே முடியாது. இதுல பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு நீங்க நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து சொல்றோம், எத்தனை பேருக்கு நாங்கள் ஆண்டவரை குறித்து சொல்றோம். இன்னைக்கு நான் அந்த சில காரியங்களை செய்யும்போது இன்றைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா எனக்கு சொல்லியிருக்காங்க நீங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாது, ஆனா இன்றைக்கு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு நான் போன 7 வீட்டுல கிட்டத்தட்ட 4 பேருக்கு மேல நான் சுவிசேஷம் சொன்னேன். அப்ப இதன் மூலமா அவங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு அவங்க கேட்கலாட்டியும் ஒரு நாள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அப்ப வாய்ப்புகள் நம்ம தான் உருவாக்கி கொள்ளணும். வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொள்ளணும். எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, சான்ஸே கிடைக்கலன்னு நாங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. எவ்வளவோ வாய்ப்புகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் யாரோ ஒருவர் பயப்படாம நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுவிசேஷத்தை விதைச்சதுதான். இதுல பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணுமா இருந்தா நம்முடைய இருதயம் வசனத்தினால நிரம்பும். இதுல பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்பு வெற்றியா வாழ்ந்ததுக்கு காரணம், கர்த்தர் அவனை உயர்த்தினதுக்கு காரணம், முதலாவது அவனுடைய இருதயம் ஒரு தேவனுடைய வார்த்தையினால நிரம்பினது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதன் மூலமா அவன் நாளுக்கு நாள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர்ந்தான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர வளர அவன் ஞானத்துல நாளுக்கு நாள் தேறினவனானான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு எல்லா பெற்றோருமே நீங்க விசுவாசிக்கிறீங்க, உங்களுக்கு அது தேவையா இருக்குது என்ன என்றால், என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கும், என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கும். படிக்கிறதுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை, புத்தி தேவை, அறிவு தேவை. நீதிமொழி சொல்லுது, ஞானத்தை நாடு, புத்தியை நாடு, அறிவை நாடு. நீதிமொழிகள்ல 1 தொடக்கம் நீங்க 9 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா முதல் 9 வசனத்துல அதுதான் இருக்குது. நீங்க ஞானத்தை நாடுங்கள், புத்தியை நாடுங்கள் அங்க எழுதி இருக்குது. அப்ப ஒரு புள்ள மேல வரணுமா இருந்தா மிக முக்கியமானது அங்க அறிவு, புத்தி, தேவனால கொடுக்கப்படுகிற ஞானம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நாங்கள் அறிவை என்ன செஞ்சிடலாம், புத்தகங்களை படித்தோம், டீச்சர் படித்து தர்றதை கேட்டோம், நாங்கள் அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஞானத்தை இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாலமோன் கேட்டா ஞானத்தை கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தார். யாக்கோபுல சொல்லப்படுது, எவனாயிரம் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமா கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன், நான் அவனுக்கு ஞானத்தை தருவேன் சொல்லியிருக்கிறார். அப்ப ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தரா இருக்கிறார். ஞானத்தை எப்படி கொடுக்கிறாரு? அவருடைய வார்த்தையின் மூலமா கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அவருடைய வசனத்தை யாரெல்லாம் நீங்க ஆழமா தியானிக்கிறீங்களோ, உங்களுடைய இருதயத்துல வசனம் நிரம்பும் பொழுது, அந்த இருதயத்துல வசனம் நிரம்ப நிரம்ப உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகரிச்சு கொண்டே போகும். அங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஞானம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். அப்ப உங்களுடைய பிள்ளைகள் முதலாவது பெற்றோராகிய நீங்க முதலாவது வசனத்தினால நிரம்பணும். நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுடைய இருதயங்கள் வசனத்தினால நிரம்பும் பொழுதுதான் முதலாவது ஒவ்வொரு பெற்றோரும் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிப்பாங்க. பெற்றோர் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சாதான், அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சாதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த வசனத்தை படி, இதை வாசி, இந்த பாடல்களை படி, தவறான வழி தவறான காரியங்களை பார்க்காத, உனக்கு அதெல்லாம் உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க ருசி பார்த்தாதான் மற்றவங்களுக்கு இதை ருசி பார்க்கும்படிக்கு உங்களால சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா உன் இருதயம், அந்த உன் இருதயத்துல இருக்க கடவுள். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் எங்க இருக்கணுமா? ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். அடுத்த சொல்றாரு பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க, கருத்தாய் போதித்து. அப்ப இன்றைக்கு நம்ம ஏனாவதான கூட நிறைய பேர் போதிக்கிறதே இல்லை. ஆனா வேதம் எப்படி சொல்லுது? பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. இந்த வசனத்தை உபாகமம் 6 வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு எங்க அம்மா தான் ஞாபகம் வருவாங்க. சின்ன வயசுல எங்க கடைக்கு இடியப்பம் வாங்க கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போதெல்லாம் பழைய காலத்துல அவங்க எப்படி ரசிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய சாட்சியை சொல்லுவாங்க. அது இன்னும் எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. அவங்க எப்படி ரசிக்கப்பட்டாங்க. அவங்க மட்டக்களப்பில் இருந்தாங்க, ஐயா இங்கே இருந்தாரு. எப்படி அவங்க ஐயா தான் பயங்கர குடிகாரனா இருந்தார். ஆனா அவங்க கர்த்தரில் கடைசி வரைக்கும் பக்தி வைராக்கியமா இருந்தார். அவரோட வாழ்ந்த நாட்கள் அவர் ஜெபம் பண்ணாம இருந்து ஆண்டோடைய வார்த்தையை குறித்து பேசாம இருந்த நாட்களை நான் பார்த்ததே இல்லை. ஆண்டோரை குறித்து ஏதாச்சும் சொல்லாம இருந்த நாட்களை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு சாட்சிகள், அவ்வளவு காரியங்களை எனக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த சின்ன வயசுலேயே அவங்க என்ன செய்தாங்க, அவங்களோட பெந்தகோஸ்தே ஸ்டேஜ் போகும்போது கூட்டிட்டு போனாங்க. சண்டே ஸ்கூலுக்கு அதிகாரமே எழுதி அனுப்பி விட்டுருவாங்க. அதிகாரம் எழுமுன உடனே பைபிளை படிச்சாதான் தேர்த்து நிறுத்தி தருவாங்க. வாய்ப்பாடு பாடமாக்கணும் தான் டிவி பார்க்கலாம், அப்போ சுட்டி டிவி பார்க்கலாம். இப்படியெல்லாம் என்ன செய்தாங்க, கர்த்தருடைய வழிகளில் நடத்தினதால தான், வேதத்தை வாசிக்க சொல்லி மிகவும் முக்கியத்துவப்படுத்தினதால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு நான் நிற்கிறதுக்கு காரணம் அந்த பெற்றோர் கடவுளுடைய வழியில நடத்தினது. அப்ப எதிர்காலத்தினுடைய பிள்ளைகள் மேல உயரத்தில் இருக்க போறாங்க என்றால் அதுக்கு காரணம் நீங்களா இருக்கணுமா இருந்தா, முதலாவது நீங்க கர்த்தருடைய வழியில இன்றைக்கே பிள்ளைகளை நடத்துங்க. அதான் அடிக்கடி உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, 5இல் விளையாதது 50இல் விளையாது. சின்ன வயசுலேயே நாங்கள் வேதத்தை குறித்து நாங்கள் கற்றுக் கொடுக்கலாட்டி, வேதத்தை குறித்து முக்கியத்துவத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்கலாட்டி, அவங்க எதிர்காலத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த உலகத்துல, இந்த தீமையிலிருந்து உலகத்துல அவங்க ஒரு தீமையை வெறுத்து நன்மை செய்கிறவங்களா வாழ முடியாது. வேதம் சொல்லி பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அப்ப நாங்கள் மிகவும் அவசியம் ஒவ்வொரு பெற்றோர்களும் இப்பவே இப்பையிலிருந்தே, சிறு பிள்ளையா இருக்கலாம், சின்ன வயசுல இருந்தே நீங்க பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்கும். கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை பிரசவித்தாங்க. அப்ப நான் அவங்களுக்கும் சொன்னேன், பிரசவிக்கிறதுக்கு முன்னே சொன்னேன், நீங்க இப்பவே இருந்தே என்ன செய்யுங்க, போன்ல நீங்க என்னத்தை பாக்குறீங்க அதுல கவனமா இருங்க. நீங்க கேட்கிற பாடல்கள் அங்க வயிற்றுல இருக்கிற பிள்ளை என்ன செய்யும், அதை கேட்டுக்கொண்டிருக்கும். நாம் பார்க்கிறோம், எலிசபெத் மரியாதை சந்திக்கும் பொழுது அங்க மரியாள் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க எலிசபெத்துடைய வயிற்றுல என்ன நடக்குது, ஒரு அசைவு உண்டாகும். இவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த பிள்ளைக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும். அப்ப மாறி மாறி அவங்க வாழ்த்தும் பொழுது அங்க ஒரு பெரிய மாற்றம் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள, அவங்களுடைய வயிற்றுக்குள்ள உண்டாகும். அதே போலதான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது பிரசவிக்கிற அந்த குழந்தை உற்பத்தியாகி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆன பிறகு அந்த புள்ள வயிற்றிலிருந்தே கேட்க ஆரம்பிச்சிருமா. அந்த வயிற்றிலிருந்தே கேள்வி ஞானம் வந்துருமா, கேட்க ஆரம்பிச்சிருமா. அப்ப அந்த சனப்பொழுதிலிருந்து நாங்க போன்ல என்னத்தை பார்க்கிறோம், நான் கணவன் மனைவியை என்னத்தை பேசுறாங்க மிகவும் முக்கியம். அது அந்த புள்ளை கேட்டுக்கொண்டிருக்குது. எதிர்காலத்தில் அந்த புள்ளைய அந்த காரியங்கள் பாதிக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அது மிகவும் முக்கியம்.
அப்போ நாங்கள் பேசுகிற காரியத்தை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கோம். பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது நாங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லணும். எப்படி நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் மாற்றினார், உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் உங்களால் அதை விட முடியாமல் இருந்திருக்கலாம், கர்த்தர் எப்படி அதை விடுறதுக்கு உங்களை போதித்து நடத்தினார். அதே போல உங்களுடைய சபையை குறித்து இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நிறைய அறிவை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஒரு விலையேற பெற்றதாக பார்ப்பாங்க, அதன் மேல ஒரு மதிப்பை கொடுப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாஸ்டர்டா யாரு, சர்ச் எப்படி வந்துச்சு, அதே போல நாங்கள் எப்படி ரசிக்கப்பட்டோம், இப்படி ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதனால இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தின் காரியங்கள் தான் அதிகம் தெரியும், ஆவிக்குரிய காரியங்கள் தெரிகிறது. என்னோட பெற்றோர் அதை சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. சின்ன வயசுலேயே என்ன செய்யறாங்க, அவங்களோட சேர்ந்து சினிமாவை பார்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்களும் இருந்து பார்க்குறாங்க, பிள்ளைங்க இருந்து பார்க்குறது. அதனால எதிர்காலத்தில் பிள்ளை சினிமாவில் வர்றது போலவே அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய் கொண்டிருக்கு. அப்போ நம்ம மிகவும் இதில் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கும். நம்ம வேற சொல்றது பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், எல்லாம் சொல்லுங்க, உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி. எவைகளை குறித்து பேச சொல்றாரு? ஆண்டுடைய கற்பனைகளை குறித்து, ஆண்டுடைய வார்த்தைகளை குறித்து, வாக்குத்தத்தங்களை குறித்து, ஆண்டு உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நீங்க பிள்ளையோட இருந்து கதைக்கும் பொழுது என்னத்தை கதைக்கிறீங்க? கடந்த நாட்களை நான் வீட்டு கூட்டங்களை நான் கேட்டிருந்தேன். நீங்க அதிகமா உங்களுக்கு எதை குறித்து நீங்க கதைக்கிறீங்க? ஒரு நாள் இன்னைக்கு காலையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, எதை குறித்து நீங்க அதிகமா கதைச்சீங்க? இன்றைக்கு நடந்த செத்த ஓட்டு அதை குறித்து காய்ச்சிங்களா, என்னுடைய ஆண்டவரை குறித்து காய்ச்சிங்களா, என்னுடைய தொழிலை பற்றி காய்ச்சிங்களா? நீங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறீங்க, எதை குறித்து நீங்கள் பேசுறீங்க? என்னுடைய பணத்தை குறித்து காய்ச்சிங்களா, நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன தொழில் செய்ய, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம், எதை குறித்து அதிகமாக கதைத்தீங்க? அப்போ வேதம் சொல்றது பாருங்க, நீ உட்கார்ந்திருக்கும் போதும், உன் வீட்டில் நீ உட்கார்ந்திருக்கும் போதும், வழிகளில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும். அப்போ பாருங்க, எல்லா நேரத்திலையும் தாவீது சங்கீதத்தில் சொல்றான், நான் என்ன செய்யறேன், வீட்டில் போயிட்டு நான் படுக்கையில் இருந்தாலும் என்னுடைய நினைப்பு ஆலய பிரகாரங்கள் மேல இருக்குதான். என்னுடைய நினைப்பு எங்கே இருக்குதான்? ஆலய பிரகாரங்கள். நான் நினைக்கிறேன் 84வது சங்கீதம் அதுல போட்டிருக்கு பாருங்க. 84வது சங்கீதத்துல 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய கூடாரத்தில் தங்கி இருப்பதை நான் நாடுகிறேன். 1000 நாளை பார்க்கிலும் உன்னுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அது 4வது வசனம் பாருங்க, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவன் பாக்கியவான், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு. இந்த வசனம் முழுக்க நீங்க வாசிச்சீங்கன்னா ஆலயத்தை குறித்து பேசுறான். அப்ப பாருங்க, இன்னொரு அதிகாரத்துல சொல்றான், நான் இரவுல படுத்தாலும் என்னுடைய நினைப்பெல்லாம் ஆலயத்தின் மேலே இருக்கிறான், ஆவிக்குரிய காரியங்கள் மேலே இருக்கிறான். அப்ப நம்முடைய நினைப்பு இன்றைக்கு எங்க இருக்குது, எதன் மேல இருக்குது? அப்ப இன்றைக்கு பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது நான்கு இருதயத்தில வசனத்தை வைக்கணும். ரெண்டாவது பிள்ளைகளுக்கு வசனத்தை குறித்து பேசணும். சின்ன வயசுல இருந்தே நாங்கள் என்ன செய்யறோம், பிள்ளையை பால் கொடுத்து வளர்க்கறது போல இந்த தேவனுடைய அந்த ஆரோக்கியமான இந்த உபதேசங்களை சின்ன வயசுலேயே அவனுக்கு நாங்கள் போதித்து நடத்தோம். வேதத்தை கட்டாயம் இரவு போல நாங்கள் என்ன செய்யணும், அவனை படிக்க சொல்லணும். என்னத்தை செய்யறதுக்கு முன்னாடி, உலக படிப்பை படிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது வேதத்தை எடுத்து நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் அவனை கருத்தாக போதிக்கணும். வேதம் சொல்றது, உட்கார்ந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும் நீ என்ன செய், வேதத்தை குறித்து பேசு, அதை கருத்தா போது. ஏனாதான்னு சொல்லாது, ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, பினவா சொல்லிட்டாருன்றதுக்காக அப்படி சொல்லாது. அதை நீ மிகவும் கடினமா நீ என்ன செய், அதை நீ கட்டாயம் செய்ய சொல்லணும். நீங்க சின்ன வயசுல இருந்து அதை கட்டாயம் செய்ய சொல்லணும். நீங்க சின்ன வயசுல இருந்து அதை நீங்க பழக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு காலப்போக்கில் அது காலம் எழுமனோடனே முதலாவது வேதத்தை தான் தூக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆரம்பத்தில் அதை என்ன செய்யும், அம்மா அப்பா வேதத்தை தூக்கலாட்டி தேர்தலை தரமாட்டாங்கன்னு தூக்குவோம். ஆனால் நாளுக்கு நாள் அதோட எண்ணமே மாறிடும். அதுக்கு அந்த வேதமே அவனை, அந்த வசனங்களை அவனை மாற்றிடும். இனி நான் அம்மா அப்பா சொன்னதுக்காக அப்படி தூக்கக்கூடாது, என்னுடைய இருதயம் அந்த இருதயம் சொல்ல ஆரம்பிக்கணும். நாம் இப்போ பைபிள் படிக்கணும், நான் பைபிள் வேதத்தை நான் தியானிக்கணும். முதலாவது இதுதான் எனக்கு முக்கியம், இந்த தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். ரெண்டாவது தான் எனக்கு எல்லாமே. இப்போ நாளுக்கு நாள் அந்த பிள்ளை ஆரம்பத்தில் ஏதோ கட்டாயத்தினால வேதத்தை தூக்கின பிள்ளை, கட்டாயத்தினால சேர்ச்சுக்கு வந்த பிள்ளை, அதுக்கப்புறம் நம்ம சொல்ல தேவையில்லை, அது தன் அறியாமலே என்ன செய்யும், ஆண்டவர் தேடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு அவ்விதமா இந்த வேத வசனங்கள் அந்த இருதயத்தை மாற்றும். அப்ப பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு. அப்ப அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருண்டா, அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தருடைய வழியில நடத்தினான். ஈசாக்கு யாக்கோபை கர்த்தருடைய வழியில நடத்தினான். யாக்கோப்பு அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே கர்த்தருடைய வழியில நடத்தினான். அதில் ஆனால் எல்லா பிள்ளைகளை விட யோசேப்பு கர்த்தர் யாக்கோப்பிட்ட இருந்து என்னத்தையெல்லாம் கற்றுக்கொண்டானோ அதையெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் கவனமாக வைத்துக் கொண்டான். இதனவே ராமன் சொன்னீங்க. மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல பிரகாரமா இல்லை. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கை விசேஷமா இருந்துச்சு. அவன் தகப்பன் போதிச்சதை அவன் ஞானமா கேட்டான், கீழ்ப்படினான். தகப்பனுடைய போதனையின்படி தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டான். நமக்கு தெரியும், அங்க பாத்தீங்கன்னா போத்திபாருடைய மனைவி என்ன செய்யறாங்க, அவனை என்ன செய்யறாங்க, அவனுக்கு முன்னுக்கு போய் நிர்வாணமா நின்று அவனை உரிந்து அவன் உடுத்திருந்த வஸ்திரத்தை உரிந்து கொண்டு என்ன செய்யறாங்க, சில காரியங்களை தவறான காரியங்களை செய்ய பார்க்கிறாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான், அதை விட்டு விலகி ஓடுறான். எப்படி அவனுக்கு தெரிஞ்சது விபச்சாரம் செய்யறது பாவம் என்று எப்படி தெரிஞ்சது? அங்க அவனுடைய தகப்பன் என்ன செய்தார், தாய் என்ன செய்தாங்க, அவனை ஞானமா போயிட்டு நடத்தினதால அவனுக்கு பெரிய 17 வயசு இருக்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது, நான் இதை செய்யக்கூடாது. இது நான் இன்னைக்கு அப்பா அம்மா இதை பார்க்காம இருக்கலாம், ஆனா இதை ஒருவர் பார்க்கிறார். வானத்தையும் படைத்தவர் பார்க்கிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் சர்வத்தை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இது எல்லாவற்றையும் சின்ன வயசுலேயே அவனுடைய தந்தை தாய் போதித்து நடத்தினதால அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தீமையை விட்டு விலகிறவன் வாழ்ந்தான். அப்ப இன்னைக்கு நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்ப நம்முடைய பிள்ளை எதிர்காலத்துல இந்த தீமையிலிருந்து இந்த கிராமத்துல வாழ்ந்தாலும் நல்ல பிள்ளையா வாழணுமா இருந்தா சின்ன வயசுலேயே நாங்க ஆண்டவரை குறிச்சு அவருடைய வசனத்தை குறிச்சு நாங்க என்ன செய்யணும், பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்களா இருக்கோம். அடுத்த அப்படி தொடர்ந்து வாசிப்பீங்களா இருந்தா அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இன்னைக்கு பாருங்க இவ்வளவு கலண்டர் இருக்கு, கலண்டர் முழுக்க வசனம் இருக்குது. சர்ச்சை அவங்க நிலைக்காலையும் வசனம் இருக்குது. உங்களுடைய வீடுகளையும் நீங்க வசனமா ஒட்டி இருப்பீங்க. என்னத்துக்கு ஒட்டி இருக்கோம்? அழகுக்காகவா? ஏதோ அழகாக இடத்தை நிரப்புறதுக்காக ஒட்டி இருக்கிறோம். போக்கிலும் மருந்து அதை நாங்கள் தியானிக்கணும், அதை வாசிக்கணும். எப்பயுமே நம்முடைய கண்களுக்கு முன்னுக்கு இருக்கும் பொழுது நாங்கள் 4 பேரும் அந்த வசனத்தை பார்க்கணும். சும்மா ஏதோ ஸ்டைலுக்காக ஒட்டலை. அந்த வசனங்களை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒரு நாள் அந்த வசனத்தை சரி பார்க்கணும். நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே அந்த வசனத்தை பார்க்கணும். அந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்கு போகும். நம்முடைய வாய் அந்த வசனத்தை அறிக்கை செய்யணும். நம்ம போகும்போதும் வரும்போதும் அந்த வசனத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டே இருக்கோம். அதுக்காகத்தான் என்ன செய்யறாங்க, பாஸ்டாக கலண்டர் அடித்து அதில் வசனத்தையும் போட்டு தர்றாங்க. இது மிகவும் முக்கியம். வேறு சொல்லுது பாருங்க, உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உன் தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத பெரிய பட்டணங்களே. அப்ப இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், இந்த வாக்குத்தத்தங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது நம்ம காணப்படாத ரீதியில ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் பார்க்கும்படி தேவன் செய்வார். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்துல வசனமே இல்லை. அதனாலதான் வெளி வாழ்க்கையிலேயும் பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லை. முதலாவது வழியை நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு வசனத்தை இருதயத்தை வசனத்தினால நிரப்புங்க. தேவன் அந்த காலத்துல நேர்த்தியா உடைய வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். இதுவே ராமன் சொல்றீங்க. முதலாவது உள்ளான மனுஷனை நம்ம சரிப்படுத்தும் பொழுது தேவன் நம்முடைய வெளிப்பிரகாரமான சூழலை நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதமாக்கி தருவார். அப்ப நம்ம பார்த்தோம், யோசேப்புடைய வாழ்க்கையில இருக்கிற முதலாவது குணாதிசயம் என்னென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதுவே ராமன் சொல்றீங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய குணாதிசயத்தில் ஒன்று என்னது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை பேர் நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீங்க? கர்த்தருக்கு மிகவும் பயப்படுகிற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதா இப்படி நினைக்கக்கூடாது. நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க, பயம் பிசாசினால வந்தது. அந்த பிசாசினால வந்த பயத்தையே தேவன் அது நன்மையா மாற்றினார். அவருக்கு பயப்படுகிற பயமா மாற்றினார். பயத்தை பயம் பண்றவன 2 காரியங்கள் இருக்கு. ஒரு விதமான பயம் எப்படிப்பட்டது என்றால், சில பேர் பாருங்களேன், எதை செய்ய சொன்னாலும் பயம். வெளியில இரவுல போயிட்டு கடைக்கு போயிட்டு வாண்டா, அப்ப அதெல்லாம் தவறான பயம். அந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது. அங்க சொல்றாரு பாருங்க, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்க பயப்படக்கூடாது. பிசாசுக்கு பயப்படக்கூடாது. பிசாசுக்கு பயப்படக்கூடாது. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு நம்மளை பார்த்து பயப்படணும். ஒரு நீதிமான பார்த்து பிசாசு பயப்படணும். நீதிமான் பிசாசுக்கு பயப்பட்டு கொண்டு அந்த விதமான பயத்தை வேதம் சொல்லல. இந்த பயம் வித்தியாசமானது. இது ஆண்டுடைய வசனம். ஆண்டவர்களை குறிச்சு என்னுடைய அப்பா, ஆண்டவர் என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், அவர் என் மேல அன்பா இருக்கிறார். நான் தவறு செய்தா ஆண்டவர் துக்கப்படுவார். அந்த விதமான ஒரு நல்ல விதமான பயம். அதை குறித்து நம்ம எதிர்காலத்தில் தெளிவா பார்ப்போம். இப்போ முதலாவது
நம்மகிட்ட இருக்க வேண்டிய, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, யோசேப்பின் இடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய குணாதிசயம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுப்போம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சின்ன வயசுலேருந்து யார் யாரெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்களோ, உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவங்க இந்த ஒரு தீமையான உலகத்திலையும் அவங்க நன்மை செய்கிறவங்களா தான் இருப்பாங்க. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க சாட்சி உள்ளவங்களா இருப்பாங்க. யோசேப்பை போல எவ்வளவு தீமைகள் வந்தாலும் அவங்க பொல்லாப்புக்கு விலகுகிறவங்களா இருப்பாங்க. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அவங்களோடு இருந்து அவங்களை நடத்துவார். ரைட். அதுக்கு அடுத்த ரெண்டாவது விஷயம் நாங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம், யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்த இரண்டாவது குணாதிசயம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இருக்கிறபடியால் விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய், அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்குது பாவம், நான் இந்த பாவத்தை விபச்சாரம் என்ற பாவம் யாருக்கு விரோதமானது? தேவனுக்கு விரோதமானது. பாவம் எல்லாமே தேவனுக்கு விரோதமானது. நான் கடந்த நாட்கள்ல ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தேன். பாவம் எதை பொறுத்து பாவத்துக்கு தண்டனை என்றால், நாங்கள் செய்கிற குற்றத்தை பொறுத்து இல்லை, நாங்கள் யாருக்கு விரோதமாக செய்கிறோன்றதை பொறுத்து தான் தண்டனை தீர்மானிக்கப்படுது. உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். இப்போ ஒரு சிறு பையன் இருக்கிறான். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு போய் நேசரியில் நீங்கள் சேர்க்குறீங்க. நேசரியில் சேர்க்கும் பொழுது டீச்சர் அவன் என்ன செய்கிறாங்க? ஏசுறாங்க. ஏசும் பொழுது டீச்சர் அவன் மாறி ஏசுறான். அப்போ டீச்சருக்கு கோபம் என்ன செய்கிறாங்க? அவனுக்கு என்ன செய்கிறாங்க? பிள்ளையை அவங்க அடிக்காமல் என்ன செஞ்சுறாங்க? ஏசிடுறாங்க. ஏசினோன்னு இவன் அழுதுட்டு வீட்டில் சொல்கிறான். அழுதுட்டு வீட்டில் சொல்ல, வீட்டில் டீச்சர் போய்ட்டு என் பிள்ளை ஏசுனீங்கன்னு சொல்லி டீச்சரை போட்டு ஏசுறாங்க. இப்போ பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது என்ன செய்கிறாங்க? அவனை கொண்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. இப்போ அவன் 3ஆம் ஆண்டு வந்துட்டான். 3ஆம் ஆண்டு வரும்பொழுது டீச்சர் அவன் பிள்ளை செய்யும் பொழுது அடிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பொடியனுக்கு அவன் பேனையாக குத்திட்டான். அப்போ டீச்சர் என்ன செய்கிறாங்க? இப்படிலாம் செய்யக்கூடாது, பிள்ளையை என்ன செய்கிறாங்க? கையில் அடிக்கிறாங்க, தடியால் அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது இப்போ அந்த பிள்ளை என்ன செய்யறான்? டீச்சர் ஏசுறான். அதே காரியத்தை திருப்பி செய்யறான். டீச்சர் ஏசி அவன் டீச்சருக்கு கையவங்க போறான். இப்போ டீச்சருக்கு கோவம் அவனை திருப்பி முழங்கால் இருக்க வைக்கிறான். முழங்கால் இருக்க வைக்கும் பொழுது அவன் முறைச்சு கொண்டிருக்கும் போது அதை பார்த்து டீச்சர் கொண்டு போய் பிரின்சிபல்கிட்ட கொடுக்குறாங்க. பிரின்சிபல்கிட்ட கொடுக்கும் பொழுது பிரின்சிபல் என்ன செய்யறாரு? ஒரு 8 மணித்தியாலமா அப்படியே முழங்காலே இருக்க வைக்கிறாங்க. அப்போ பிள்ளைக்கு கால் இருக்க வச்சேன்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு கோவம் பிரின்சிபலை ஏசுறாங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா? சின்ன பிள்ளை தானே அப்படின்னு. அப்போ அதே பிள்ளை என்ன செய்யுது? எதிர்காலத்தில் ஓயலுக்கு வருது, 11ஆம் ஆண்டுக்கு வருது, 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்கு வருது. இப்போ அந்த பிள்ளை என்ன செய்யுது? இப்போ அந்த பிள்ளை ஸ்கூலுக்குள்ள தவறான காரியங்களை கொண்டு வருது. அங்கே நண்பர்களோட சேர்ந்து சில காரியங்களை, தவறான காரியங்களை செய்யுது. இப்போ இது அங்கே பிரின்சிபலுக்கு தெரிய வர, பிரின்சிபல் கொண்டு போயிட்டு என்ன செய்யறாரு? போலீஸ்கிட்ட சொல்றாரு. போலீஸ்கிட்ட சொன்னோடனே போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறான். இப்போ அதை காட்டின பாருங்க, ஒவ்வொன்றுக்குரிய தண்டனைகள் வித்தியாசமா இருக்குது. அங்கே நேசரில் படிக்கும் பொழுது நேசரி டீச்சருக்கு விரோதமாக செய்யும் பொழுது அதுக்குரிய தண்டனை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதே ஸ்கூல் டீச்சருக்கு விரோதமாக செய்யும் பொழுது தண்டனை அதை விட கொஞ்சம் அதிகரிச்சது. இப்போ பிரின்சிபலுக்கு விரோதமாக செய்யும் பொழுது தண்டனை இன்னும் அதிகரிச்சது. இப்போ அவன் என்ன செய்யறான்? போலீஸ்காரன் தடியால் அடிக்க இவன் மாறி அடிக்கிறான். இப்போ அவன் என்ன செய்வாங்க? ஒரு 10 வருஷம் ஜெயிலில் போடுறான் அப்படின்னு வையேன். இப்போ தண்டனை அதிகரிக்குது. இப்போ அதே ஆள் வளர்ந்து ஒரு 30 வயசு ஆகும் பொழுது ஜனாதிபதி என்ன செய்யறாரு? ஒரு தீவிரவாதியாக போகிறான். தீவிரவாதியாக போயிட்டு அவங்க ஜனாதிபதியை சூழ நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான்? கத்தி எடுத்துட்டு ஜனாதிபதியை குத்துறதுக்கு போகும் பொழுது அவனை குத்துறதுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு அங்கே இருக்கிற ஜனாதிபதியை பாதுகாக்கிறவங்க அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ அவன் யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சான்? ஜனாதிபதிக்கு விரோதமாக பாவம் செஞ்சான். இதெல்லாவற்றையும் காட்டிலும் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யறதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை? அதான் ஆண்டவர் நம்மளை நித்திய நரக ஆக்கினைக்குள்ள தள்ளி விட்டுருவார். அப்போ மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்கள் செய்கிற பாவங்கள் வெறுமனே நம்ம நினைக்கக்கூடாது இந்த உலக பிரகாரமான தண்டனையோடு முடிஞ்சிடும் என்று. கடைசி நாட்களில் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் பலன் அவரோடு கூட வருகின்ற வேதம் சொல்லுது. மிகுந்த ஜாக்கிரதைகளோட இருக்கணும். இந்த பூமியில மனுஷன் செய்கிற கிரியைகளுக்காக இன்னொரு கிரியைகள் மாத்திரமல்ல, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் அங்க நியாயத்திற்கு நாள் என்ன கொடுக்கணுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்ப யோசித்து பாருங்க, அவன் என்ன சொல்றான்? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமாய்
பாவம் செய்வது எப்படி? பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கணும், நாங்களும் கற்றுக்கொள்ளணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பாவம் தேவனுக்கு விரோதமானது, விபச்சாரம் தேவனுக்கு விரோதமானது, களவு தேவனுக்கு விரோதமானது. அப்போ அந்த வேத வசனத்தின் கற்பனைகள், அப்போ எதெல்லாம் பாவம் நமக்கு தெரியும். அந்த பாவங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமானது. அவைகளிலே நாங்கள் உழன்று சிக்கி கொண்டிருப்போமா இருந்தால் ஒரு நாள் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்குள்ள போவோம். அப்போ யோசேப்புக்கு சின்ன வயசுலேயே தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோப்பு இந்த பாவத்தை குறித்து கற்றுக் கொடுத்ததால் நீ பாவம் செய்யக்கூடாது. வேதம் இப்படி சொல்லுது, நீங்கள் நீதிமான், நீ ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீ ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆபிரகாம் தேவன் எப்படி அழைத்தார், யாக்கோப்பு எப்படி ஆண்டவர் அழைத்தார், அதெல்லாம் யோசேப்பு எப்படி நீ வாழணும்னு சொல்லிக் கொடுத்தார். ஈசாக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு குறித்து அவங்களை தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார், ஆசீர்வதித்தார், தாழ்வுகள் உயர்த்தினார் என்று குறித்து அங்கே தன்னுடைய பிள்ளையாக யோசேப்புக்கு யாக்கோபு கற்றுக் கொடுத்ததால அவன் எதிர்காலத்தில் அவன் என்ன செய்தான், பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ உங்களுடைய பிள்ளை எதிர்காலத்தில் தவறான வழிக்குள்ள போகக்கூடாது இருந்தால், பாவத்தை வெறுத்து சரியான ஒரு வாழ்க்கை வாழணுமா இருந்தால் நீங்க பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும், சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும். அதே போல முதலாவது பார்த்தோம், யோசேப்பு முதலாவது குணாதிசயம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது குணாதிசயம் என்னது? அவன் தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுறவனா இருந்தான். தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதவனா இருந்தான். முதலாவது நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும். இரண்டாவது நாங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது நாங்கள் பார்ப்போம், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். யோசேப்புட மூன்றாவது குணாதிசயம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் நான் தான் அப்ப என்ன செய்யறான்? தன்னைய குழியில தள்ளின, தன்னைய மீதியான இடத்துல விற்று போட்ட தன்னுடைய சகோதரரை என்ன செய்யறான்? அன்பு செலுத்தினான். அவங்க அன்பற்ற சகோதரருக்கு, யோசேப்பின் மீது அன்பு ஈவிரக்கமே காட்டாத சகோதரருக்கு என்ன செய்யறான்? இவன் அன்பை காட்டுறான். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகம் இப்படிப்பட்ட உலகம் தான். நம்ம எவ்வளவுதான் அன்பை செலுத்தினாலும் நமக்கு மாறி அன்பை செலுத்தாம நமக்கு விரோதமா நிறைய காரியங்கள் நிறைய மனுஷங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்றது, நான் உன்னை நேசிக்கிறது போல நீங்க பிறனை நேசிங்க, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு. எல்லா கற்பனையோட பிரதான கற்பனை அதுதான். உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசி. இந்த அன்புள்ளவங்களா இருக்கு. யார் மேல அன்புள்ளவங்களா இருங்க? உங்களோட அன்புள்ளவங்களா இருக்கிறவங்களோட மட்டும் அன்புள்ளவங்களா இருக்குன்னு வேதம் சொல்லல. உங்களை சபிக்கிறவங்கள நீங்க ஆசீர்வதிக்கிறவங்களா இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நிறைய விசுவாசிகள் கூட எப்படி இருக்கிறது இல்லை. நம்மளை சபிக்கிறவங்கள நம்ம நாளைக்கு சேர்த்து சபிப்போமே வழிய விட்டு வைக்கிறதே இல்லை. வேதம் எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுது? அன்பு எப்படிப்பட்ட அன்பு எப்படி இருக்கணும் என்ற சகலத்தை சகிக்கிற அன்பா இருக்கும், சகலத்தை தாங்கிக் கொள்கிறவங்களா இருக்கும். இயேசு சிலுவையில பாருங்க, அவர் வெட்டியால குத்தினவனை மன்னிக்கிறார். பிதாவே இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதவர்கள், தங்களை ஒப்பு கொடுத்த யூதர்களை மன்னிக்கிறார். அந்த ரோமர்கள், அவரை சிலுவையில் இருந்த ரோமர்களை மன்னிக்கிறார். ஒரு எல்லாரையுமே மன்னிக்கிறார். சிலுவையை ஆண்டவர் நீதித்த அந்த திருடனை கூடி மன்னிக்கிறார். அப்ப நாங்க நம்முடைய தெய்வம், நம்மளை படைத்தவரே தனக்கு துரோகமான தன்னை சிலுவையில் அடைந்தவனை, தனக்கு தீங்கு செய்தவனை மன்னிக்கிறார் என்றால் அவரை போல நாங்கள் வாழுகிற நாங்கள், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாங்கள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் எப்படி இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கும்? நாங்களும் அன்புள்ளவங்களா இருக்கும். வேதம் சொல்லுது, இன்றைக்கு இந்த உலகத்துல அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோமா? தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அப்ப நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கும்? அன்புள்ளவங்களா இருக்கும். அப்ப பாருங்க, இந்த யோசேப்புடைய மூன்றாவது குணாதிசயம் என்னென்றா, தனக்கு அன்பே செலுத்தாத சகோதரர் மேல இவன் அன்புள்ளவனா இருக்கிறான். சகோதரரோட அன்பா பேசுறான், சகோதரர் அன்பா உபசரிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இடத்துல இந்த காரியங்கள் இல்லவே இல்லை. ஒருத்தர் தனக்கு யாராச்சும் தீங்கு செய்துட்டாங்கன்னா இவங்க 4-5 சேர்த்து செய்யறாங்க.
அவங்கள போட்டு இன்னும் என்ன செய்றாங்க, வாட்டி வதைக்கிறாங்க. அந்த மன்னிக்கிற சுபாவமே இல்லை. ஆனால் ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. முதலாவது நாங்கள் பார்த்தோம், யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தான். இரண்டாவது, அவன் தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடினான். மூன்றாவது குணாதிசயம், அன்பற்ற சகோதரருக்கு அன்பு செலுத்துகிறவனா இருந்தான். என்ன சொல்லுங்க? அன்பற்ற சகோதரருக்கு அன்பு செலுத்துகிறவனா இருந்தான். அப்ப தேவனுக்கு பிரியமான ஒரு குணாதிசயம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறது. இரண்டாவது தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுறது. மூன்றாவது காரியம் என்னது? நம்ம மேல அன்பு செலுத்தாதவங்களையும் நாங்கள் என்ன செய்வோம்? அன்பு செலுத்துவோம். நாலாவது காரியம், ஆதியாகமம் 43:30. ஆதியாகமம் 43:30, 45:2. இது எல்லாமே சொல்லுது அவன் தன்னுடைய சகோதரருக்காக அதுதான். 45:30 வாசிங்க. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரருக்காக தொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி அங்கே அழுதான். அப்படி 45:2 வாசிங்க. 45:2. அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அப்படியே 14வது வசனம், 45, 16, 15. கட்டிக்கொண்டு அழுதான். பெஞ்சமினும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். அப்படியே 46, 29. 46, 29. அதின்மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனைக் கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்படி கடைசி 50, 15. 50வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரனாகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். பாருங்க, தன்னுடைய தகப்பன் தன்னுடைய சகோதரர் நினைச்சு என்ன செய்யறான்? அவன் அழுகிறான். அவனுடைய இருதயம் பொங்கிச்சுட்டு வேதம் சொல்லுது. பாருங்க, யோசேப்புக்கு தீமை செய்த சகோதரர். யோசேப்பை குழியில தள்ளினாங்க. யோசேப்பை மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தாங்க. இஸ்மவேலினுடைய கையில ஒப்பு கொடுத்தாங்க. அவனை கொண்டு போய் அவங்க போத்திபாரோட வீட்டில் விட்டாங்க. அவன் எதிர்காலத்தில் சிறையில போறான். எல்லாரையும் யோசேப்பு மன்னிக்கிறான். எல்லாரையும் மன்னிக்கிறான். அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்காண்டி அழுகிறான். ஏனென்றால் அவன் அவ்வளவா அவங்களை நேசிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீமை செய்தவங்களை அவன் நேசிக்கிறான். அப்படியே பாருங்க, யோசேப்பு அங்க புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு நிழலா இருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் அவன் இயேசுவுக்கு ஒரு நிழலா இருக்கிறான். இயேசு எதிர்காலத்தில் எப்படி இருக்க போறாரோ அதை இவன் இப்பவே வாழ்ந்து காட்டான். அவனுக்கு அப்ப பாருங்க, இயேசு வாழ்ந்து காட்டல. இயேசு வர்றதுக்கு முன்னுக்கே அவன் இவர் இப்படித்தான் இருக்க போறான்னு இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்ப இன்னைக்கு இயேசு வந்து 2024 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு வாழ்ற நாங்க எப்படி வாழணும்? இன்னைக்கு அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வாழ்ந்துட்டு போயிட்டார். அப்ப இன்னைக்கு அவருடைய காலத்துக்கு பின்னுக்கு, கிறிஸ்துவுக்கு பின்னுக்கு வாழ்கிற நாங்க இன்னைக்கு இப்படிப்பட்டவங்க நாங்க இல்லை. பாருங்க, இயேசு இந்த உலகத்துக்குள்ள வராமலே அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரை விசுவாசிச்சு அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கோம்? நாங்களும் அவரை போலவே ஒளியா இருக்கோம், ஒரு உப்பா இருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு நாங்களும் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஜனங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறாங்க. உங்களை குறித்து தவறா பேசிக் கொண்டிருக்கிறாங்க, குறை சொல்றாங்க. நீங்க எவ்வளவுதான் நேசித்தும், நீங்க நன்மை செய்தும் உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு எவ்வளவு அவங்கள உயர்த்துறதுக்கு பிரயாசப்பட்டிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை முதுகுல குத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க நினைச்சு நம்ம உண்மையான கிறிஸ்துவ என்ன செய்வான்? அவங்க நினைச்சு புறம்பேசி கொண்டிருக்க மாட்டான். அதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டான். எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்துல போய் கொட்டி, மாத்தால போல ஆண்டுடைய பாதத்துல கொட்டி அவன் என்ன செய்வான்? தேவனுடைய பாதத்துல எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறவனா இருப்பான். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விட்டு அந்த தீமை செய்தவனுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவனா இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு யாரெல்லாம் அவங்களுக்கு தீமை செய்கிறாங்களோ அவங்களை ஏசுறதால எந்த பிரயோஜனமே இல்லை. அவங்க மாற போறது இல்லை. நீங்க தேவனுடைய பாதத்துல இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் அவங்களுடைய இருதயங்களை மாற்றுவார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியில் யோசேப்பு அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்க. தேவன் அவங்களுடைய இருதயத்தை மாற்றினார். அதே போல உங்களுக்கு எதிராக இருக்கிற சில நபர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய இருதயத்தை தேவன் நிச்சயமா மாற்றுவார். அவர்கள்
அவங்களுக்கு விரோதமா நிக்கிறவங்க எல்லாம் உங்களிடத்துல வந்து அவங்க என்ன செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அடுத்த குணாதிசயம் என்னன்னா, அவன் தன்னுடைய சகோதரருக்காக அழுதான். எந்த சகோதரர் அவனுக்கு விரோதமா தீமை செய்தாங்களோ அந்த சகோதரருக்காக அவன் அழுது துக்கிக்கிறவனா இருந்தான். அடுத்த ஒரு குணாதிசயத்தை நாங்க பார்ப்போம். நான் 50வது அதிகாரம் 18 தொடக்கம் 21. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனும் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனும் இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவன் என்ன செய்யலாம், தேவனுடைய உள்ளத்தை, தேவனுடைய இருதயத்தை போல ஒரு இருதயம் அவனுக்கு இருந்ததால அவன் பாருங்க, அவனுக்கு எதிராக நடந்ததையும் அவனுக்கு சாதகம் இல்லாமல் நடந்ததையும் அவன் எப்படி பார்க்கிறான், இது தேவன் எனக்கு நன்மை செய்யும்படியாக என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்தார். இதனவே ராமன் சொல்றீங்க. அப்ப இன்னைக்கு சில மனுஷங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக தீமை செய்யறாங்க, நிச்சயமா தேவன் அதை நன்மையா முடிய பண்ணுவார். இத்தனை பேர் ராமன் சொல்றாங்க. இந்த ஊழியத்திலையும் உங்களுக்கே நிறைய காரியங்கள் தெரியும். நிறைய பேர் இந்த ஊழியத்துக்கு விரோதமா எழுதினாங்க, எழுப்பின நாட்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாம போயிட்டாங்க. ஆனா தேவன் இந்த ஊழியத்தை எடுத்து நிறுத்தி இருக்கிறார். இனியும் நிறைய பேர் வருவாங்க, தேவன் எல்லா தீமைகளையும் நன்மையா மாற்றுவார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியும், உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தெரியும், அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழுதின காரியங்கள் தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்றது எனக்கு தெரியும். தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்தார், உங்களுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டார். இதுவரை நடத்தினவர் இனி நடத்துவார். இதுவே ஆமென் சொல்றீங்க. இனி வரப்போகிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. இந்த வந்த பிரச்சனையை விட்டு உங்களை வெளியே கொண்டு வந்தவர் இனி வரப்போகிற பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது விளங்கவே இல்லை. அவங்க எப்படி சொல்லலை, என்னை செங்கடல் கடக்க பண்ணினவர் இந்த ஜோர்தானை கடக்க பண்ணுவார்னு என்ன செய்யல, வாய்த்திருந்து சொல்லல. மாறாவின் நீரை மதுரமா மாற்றினவர் இந்த ஜோர்தான் வழியா நடத்துவார்னு என்ன செய்யல, நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா திருப்பி திருப்பி முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. தேவன் எவ்வளவு நன்மை செய்யும், வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் எப்பயுமே எனக்கு இந்த வசனத்தை சொல்றது மிகவும் பிடிக்கும். எனது பரத்திலிருந்து அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த வசனம் யாக்கோப்புல இருக்கு, எனக்கு முகம் பிடிச்சி அடிக்கடி நான் சொல்ற வசனம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகும், ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப அதுல எந்த மாறுதலும் இல்லை. அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒருவேளை தீமை நடந்து கொண்டிருக்கலாம், எல்லா தீமைகளையும் கர்த்தர் நிச்சயமா நன்மையா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இது எப்பொழுதுமே ஒரு விசுவாசனுடைய நாம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்களுடைய தொழில உங்களுக்கு ஒருவேளை சரியான வருமானம் பத்தாம இருக்கலாம், வாயை திறந்து சொல்லுங்க, இன்றைக்கு இருக்கிற இந்த வருமானத்தை தேவன் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த குறைச்சலை தேவன் நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கும், மாறாக குறைய சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. கடந்த நாட்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்டு, நீ உன்னுடைய பிரச்சனையை பேசாது, உன்னுடைய பதிலை பேசு, உனக்கு என்ன வேண்டுமோ அதை பேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அப்ப நீங்க வாயில திறந்து நீங்க சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தீமைகளையும் என் தேவன் நன்மையா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்மையா மாற்றுவார். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஞான குறைவுகளையும் தேவன் விருத்தியடைய செய்வார். அவன் ஞானம் உள்ளவனா மாறுவான். அவன் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பான். கர்த்தர் அவனை ஞானமுள்ள பாதையில நடத்துவார். அவன் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்ப நம்ம அப்படிப்பட்ட அறிக்கையை செய்கிறவங்களா இருக்கணும். அப்ப பாருங்க, அந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்தாங்க, ஆனா தேவன் எல்லாவற்றையும் எப்படி செய்தாராம், அது யாருடைய வாய் சொல்லுது? யோசேப்புடைய வாய் சொல்லுது. அப்ப 4வது குணாதிசயம் என்னென்றால், அவனுடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகளை எல்லாவற்றையும், எதிரான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவன் எப்படி பார்த்தான் என்றால், தேவன் அவனை உயர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பா பார்த்தான். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் அவனை உயர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பா பார்த்தான். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தடைபடலாம், சில உதவி திட்டங்கள் தடைபடலாம். இன்றைக்கு ஒரு ஆள் சந்திக்கப்படும் சொன்னாங்க, நிறைய காலமா எனக்கு நிறைய பேர் வந்து உதவி செய்யறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கொண்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தர் இவ்வளவு பெரிய உதவி எனக்கு கொண்டு தந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விசுவாசிகளை வீட்டில் சொன்னாங்க.
இவ்வளவு நிறைய காரியங்கள் எங்களுக்கு மட்டும் எல்லா உதவியும் தடைப்படும். ஆனா ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை உதவி திட்டத்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் செய்திருக்கிறான்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னாங்க. அது போல நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா நிறைய காரியங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அநேகருக்கு நீங்க உதவி செய்யும்படி உங்களை மாற்றுவார். அப்ப நான் விருப்பப்படுறது எப்பயுமே நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம உதவி பெறுற நிலைமையில் இருக்கக்கூடாது. எதிர்காலத்துல இன்றைக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு உதவி செய்யறது போல நாங்க நிறைய குடும்பங்களை நாங்க எடுத்து உதவி செய்யும்படி தேவன் நம்மளை மாற்றுவார். நம்முடைய சபையை தேவன் மாற்றுவார். இதுவே ஆமென் சொல்றீங்க. அடுத்து இன்னொரு 2 காரியத்தை நாங்க பார்த்து முடிப்போம். 41வது அதிகாரம் 16வது வசனம். 41வது அதிகாரம் 16வது வசனம். இன்னொரு 45வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு உத்தரவு அருளை செய்வார் என்றான். 45:8. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். என்ன சொல்றான்? தன்னையை தாழ்த்துறான். இதுவே ராமன் சொல்றான், நான் நல்லன்னு சொல்றான். அது கர்த்தர் தான் என்னை இப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். இன்னைக்கு நான் இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு காரணம் கர்த்தர். இதுவே ராமன் சொல்றாங்க. நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்டார்ட்ல சொல்லுவாங்க, குறைகள் இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உயர்த்தின பிறகு அவங்களுக்கு ஆண்டவருக்கு செலுத்துறதுக்கு ஜெபம் பண்றதுக்கு டைமே இருக்காது, வேதத்தை வாசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. இன்றைக்கு அனைவரும் இப்பவே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, நாளுக்கு நாள் முன்னேறாம கீழானவைகளை நாடி தேர்வதால கீழே போய்கொண்டே இருக்கிறாங்க. விசுவாசத்தை விட்டு வழிகளை கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க ஜீவனோடு இருக்கிறது ஆசீர்வாதமா இருக்கிறது. இன்னைக்கு 3 வேளை சாப்பிடுகிறது உங்களுடைய சுயபலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால். அந்த கிருபையை குறித்து எந்த நேரமும் நாங்கள் என்ன செய்யணும், மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கணும். அதனாலதான் போன பல வாரங்களா பார்த்தோம், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுவது இருப்பேனாக. பவுல் சொல்றாரு, நீங்க சிலுவையை பற்றி அல்லாமல் வேறொன்றை குறித்து நீங்கள் அறியாதற்கு நான் தீர்மானித்திருந்தேன். ஏனென்றால் நீங்க இன்னைக்கு விதமா ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த சிலுவை மாத்திரமே. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்ததால் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்கிறோம், சுகபலத்தோடு இருக்கிறோம், ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். திருவே ராமன் சொல்றாங்க. அப்ப எந்த உயர்வுக்கு போனாலும், எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும் அங்க நாங்க நம்மளை தாழ்த்தி தேவனை உயர்த்துகிறவங்களா இருக்கோம். நாங்க நம்மளை தாழ்த்த தேவன் நம்மளை பல உயரங்களுக்குள்ள கொண்டு போய் கொண்டே இருப்பார், பல உயரங்களுக்குள்ள கொண்டு போயிருப்பார். இன்றைக்கு நான் இந்த இடத்துல நின்று ஊழியம் செய்யறதுக்கு காரணம் என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய தாளந்து அல்ல, எல்லாமே அவனுடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அதான் பவுல் பாருங்க, எப்பயுமே அவன் அப்படித்தான் தன்னையை தாழ்த்துவான். யோசேப்பும் தன்னையை தாழ்த்துறான். பவுல் எப்படி தாழ்த்துறான் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலதான் இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ்கிறேன். என்னுடைய சுயபலத்தினால நான் வாழல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் வாழ்கிறேன். அதே போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய படிப்புல ஒரு வெற்றி வரும் பொழுது, உங்களுடைய தொழில நல்ல ஒரு அறுவடை வரும் பொழுது, நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள்ல ஒரு பெரிய விளைச்சல் வரும்போது, அது சிறிய விளைச்சலோ பெரிய விளைச்சலோ, தேவன் அதன் காலத்துல நேர்த்தியா உங்களுக்கு தருகிறவரா இருக்கலாம். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. கொஞ்சமா வரலாம், பெரிய அறுவடையா வரலாம். ஆண்டவர் முதலாவது தந்ததுக்காக நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க இதை தந்தது ஒரு பெரிய ஒரு காரியம், இதை தந்ததுக்காக எனக்கு நன்றி அப்படின்னு உங்களை தாழ்த்தி நீங்க ஆண்டவரை உயர்த்தி நன்றி செலுத்தி பாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த சிலுவையில தொங்கின ஒரு ஒரு திருடன் என்ன செய்யலாம், தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய கிருபையை உயர்த்தினதாக ஆண்டவர் நீ என்னுடனே கூட எங்க இருப்பேன்னு சொன்னாரு, பரதேசியில் இருப்பார். அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பார்க்கிறோம், பரிசேயனுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். பரிசேயன் தன்னை உயர்த்தி ஜெபிக்கிறான், ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீதான் நீதிமான், அவன் அல்ல இவனே நீதிமான், இவனுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டுன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உங்களை நீங்க தாழ்த்தி ஆண்டவர் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் உங்களை மேலான நிலைமைக்கு கொண்டு போவார். இதுவே ராமன் சொல்றீங்க. அப்ப யோசேப்பு பாத்தீங்கன்னா அவன் எங்கும் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான், எங்க போனாலும் அவனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருந்தான். இதுவே ராமன் சொல்றீங்க. அது போலதான் தானியேலுடைய வாழ்க்கையிலே வேதமே அதுதான் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார், தன்னை தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார்.
அப்ப யோசிப்புடைய வாழ்க்கையில் இருந்த 6வது குணாதிசயம் என்னது? தன்னையை தாழ்த்தி தேவனை உயர்த்தினான். நான் நல்ல என்று சொல்றோம். அந்த நான் என்று சொல்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல, தேவன் தான் அந்த நான் என்று சொல்றதுக்கு காரணம். என்னை உயர்த்தினது தேவன், என்னை வாழ வைத்தது தேவன், என்னை வழிநடத்துகிறவர் தேவன், என்னுடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஊழியம் இம்மட்டும் வளர்ந்ததுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியா நாங்கள் ஒரு காரியத்தை பார்ப்போம். சங்கீதம் 105வது அதிகாரம் 17 தொடக்கம் 20 வரைக்கும். இன்னொருவர் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 15வது வசனம். அவர்களுக்கு முன்னாலே புருஷனை அனுப்பினார், வைக்கப்பட்டான், ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பி அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம், அப்ப பாருங்க, அவருடைய வசனம் அவரை புடம்படும் வரைக்கும் அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னதான் சொன்னாரோ அவர் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த சொப்பனத்தை காட்டினார். எல்லாரும் அவன் தலை வணங்குவாங்க. நான் நிமிர்ந்திருப்பேன், நான் உயரத்தில் இருப்பேன், எல்லாரும் எனக்கு கீழே இருப்பாங்க. அவன் என்ன செய்யறான்? முழு நிச்சயமா விசுவாசிப்பான். ஆண்டவர் எனக்கு தந்த சொப்பனத்தை, எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அதுபோல ஆண்டவர் நம்முடைய சபைக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். அது எவ்வளவு நாளானாலும் நிச்சயம் சொன்னவர் செய்யாதிருக்க மாட்டார், நிச்சயம் செய்து முடிப்பார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் தந்திருப்பார். நீங்க பல வருடமா காத்திருக்கலாம். ஐயோ இத்தனை வருடம் ஆகுதே, ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோன்னு நீங்க யோசிக்கலாம். இல்ல, ஆண்டவர் அதுக்கென்று ஒரு காலங்களை அவர் வைத்திருக்கிறார், நேரங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய காலங்கள் நேரங்களை நம்மளால் அறிய முடியாது. ஆனா அவர் தகுந்த நேரத்துல நிச்சயமா நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமா நிறைவேற்றுவார். 105வது சங்கீதம் 17 தொடக்கம் 20 வரைக்கும். 17 தொடக்கம் 20 வரைக்கும். 105வது சங்கீதம். அனுப்பினார், விற்கப்பட்டான், அவன் பிராணன் இரும்பி அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை, அப்ப என்ன செய்த? வசனம் நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனத்தினால தன்னைத்தானே புடமிட்டுக் கொண்டே இருந்தான். அப்படி என்ன செய்து கொண்டிருந்தான்? அவனுடைய இருதயத்துக்குள்ள ஜெயில இருக்கும் பொழுது, ஐயோ என்னை ஜெயில தள்ளிட்டாங்கன்னு புலம்பிக் கொண்டு இல்லை, என்ன செய்தான்? ஆண்டவர் என்னதான் சொன்னாரோ அந்த சொப்பனத்தை திருப்பி மீட்டு பார்த்து கொண்டே இருந்தான். அந்த சொப்பனத்தை திருப்பி அறிக்கை செய்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் என்னை இப்படி சொல்லியிருக்கிறார், என்னை நிச்சயமா உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார், நிச்சயமா என்னை உயர்த்துவார். அந்த வார்த்தை, அவனுடைய வாயின் வார்த்தையில தேவனுடைய வசனம் இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய இருதயம் தேவன் சொன்ன சொப்பனத்தை, வசனத்தை, வாக்குத்தத்தத்தை தியானித்துக் கொண்டே இருந்தது. அப்படி ஆதியாகமம் 40வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அப்ப பாருங்க, யோசேப்பு தனக்கு நேரிட்ட துன்பங்களில் அவன் முறுமுறுக்காம மற்றவங்களை குறை சொல்லவே இல்லை. இந்த வசனத்துல பாருங்க, அவன் முறுமுறுக்காம இல்லை, என்ன செய்யல? மற்றவங்களை குறை சொல்லவே இல்லை, தேவனையும் குறை சொல்லல, சகோதரனையும் குறை சொல்லல. ஆனா அவன் என்ன செய்யறான்? இது ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார், என்னை உயர்த்துறதுக்காண்டி இங்க கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நிறைய நம்ம கிறிஸ்தவர்களாகி நாங்க சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்கக்கூடாது, குறை சொல்லுகிறவங்களா இருக்கக்கூடாது, சில துன்பங்கள் வரும்போது முறுமுறுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை போல நிறைய ஜனங்கள் பாருங்க, சபையில நிறைய பேர் பாஸ்டர் முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா பாஸ்டர் சில நேரங்களில் பாஸ்டர் கண்டிக்கும் பொழுதோ, இல்லாட்டி சில ஆட்களை சில காரியங்களுக்கு சில ஆட்களை விடும் பொழுதோ இவங்க என்ன செய்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. அவங்க காத்திருக்கிறது இல்லை, குறை சொல்றாங்க. இந்த குறை சொல்லுறது, முறுமுறுக்கிறது பிசாசினால வந்தது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், அது பிசாசினுடைய சத்தத்தை கேட்டதுனால வந்தது. இது சபைக்குள்ள இருக்குமா இருந்தா அப்படிப்பட்ட சபை, அப்படிப்பட்ட விசுவாசி நிச்சயம் முன்னேற போறதே இல்லை. நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறவங்களாகவோ, குறை சொல்லுகிறவங்களாகவோ, முறுமுறுக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. எதிரே ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்ம 7 குணாதிசயத்தை பார்த்தோம். என்ன சொல்லுவாங்க? முதலாவது குணாதிசயம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது குணாதிசயம் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்யக்கூடாது என்று அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுறவனா இருக்கிறான். மூன்றாவது குணாதிசயம்
நேசிக்கிறான். தன்னை அன்பு செலுத்தாத சகோதரனை அவன் அன்பு செலுத்துறான். 4வது குணாதிசயம், அவனுடைய சகோதரருக்காக அழுகிறான், அவனுடைய தகப்பனுக்காக அழுகிறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தீமை செய்கிற நபர்களுக்காக நான் அழுது பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5வது காரியம் என்ன பார்த்தோம்? யார் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் நம்முடைய கர்த்தர் அதை நன்மையா முடிய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்தது 6வது காரியம் பார்த்தோம். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்மளை தாழ்த்தி நாங்கள் தேவனை உயர்த்துகிறவங்களா இருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 7வது காரியம், கஷ்டமான சூழ்நிலைகள்ல, துன்பம் நிறைந்த காலத்துல, நம்முடைய வாழ்க்கையில நிறைய எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது, எதிர்மறையான சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது, நாங்கள் அந்த துன்பத்தை நினைச்சு முறுமுறுத்து கொண்டிருக்காம, குறை சொல்லி கொண்டிருக்காம, சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்காம, எந்த சூழ்நிலையா இருக்கலாம், என் ஆண்டவர் ஏற்ற வேளையில என்னை உயர்த்துவார். நாங்கள் முறுமுறுக்காம இருக்கோம், குறை சொல்லாம இருக்கோம். அப்ப எத்தனை பேருக்கு இந்த காரியம் ஆசீர்வாதமா இருந்துச்சு? அப்ப இப்படிப்பட்ட யோசேப்பு இடத்துல இருக்கிற இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, யோசேப்பை போல நிச்சயமா இந்த தீமையிலிருந்து உலகத்துல, இந்த பஞ்சமிலிருந்து இந்த இலங்கையில நம்மளால வெற்றிகரமா வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க எகிப்துல பஞ்சம் இருந்துச்சுதான், ஆனா கர்த்தர் யோசேப்பை கொண்டு எகிப்தின் பஞ்சத்தையே தேவன் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு காரணம் யோசேப்பின் இடத்துல இருந்து அந்த குணாதிசயங்கள். இன்னைக்கு தேவன் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். அதை எதிர்பார்க்கிறார். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிகவும் முக்கியம். நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுங்க. நீங்களும் இந்த காரியத்தில் நாளுக்கு நாள் வளரணும், நாளுக்கு நாள் தேரணும். இன்னும் நம்ம கர்த்தருக்கு அதிகமாக பயப்படணும், கர்த்தருக்கு சபைக்கு பயப்படணும், ஊழியக்காரருக்கு பயப்படணும். இப்போ இந்த காரியங்களை நம்ம வளர்த்து கொள்ளணும். 2வது காரியம் பார்த்தோம், ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கற்பனையை சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுகிறவங்களா இருக்கோம். நாங்கள் அது கூட நாங்கள் பார்த்தோம். நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலைகளை நாங்கள் அந்த காரியத்தை நினைச்சு குறை சொல்லுகிறவங்களா இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுக்கு தேவன் உயரங்களுக்குள்ள கொண்டு போகும் பொழுது நாங்கள் நம்மளை தாழ்த்தி தேவனை உயர்த்துகிறவங்களா இருக்கோம். அப்படி நாங்கள் எழுந்திருந்து இந்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அப்படி நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர்களுக்கு நம்மளோட திட்டமும் தெளிவாய் பேசினோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாங்கள் 7 குணாதிசயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்னும் அநேக குணாதிசயங்கள் இருக்கிறது, ஆனால் நாங்கள் குறிப்பாக 7 குணாதிசயங்களை கற்றுக்கொண்டோம். தேவனை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குணாதிசயங்களை வளர்த்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். நாங்களும் தேவனுக்கு பயந்து பாவத்தை வெறுத்து வாழ வேண்டும். நீ தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டும். இன்னைக்கு பிசாசான பல வழிகளிலே நம்மளை பாவத்துக்குள்ளே தள்ள பார்க்கிறான், நம்மளை பாவம் செய்ய வைக்க பார்க்கிறான், மனுஷ மார்க்கமாய் நம்மளை நடக்க வைக்க பார்க்கிறான். ஆனால் நாங்கள் ஒருபோதும் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது. நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். சத்தியத்தை கொண்டு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆவியின் பட்டயமாகிய சத்தியத்தை வார்த்தையை நாங்கள் எடுத்து நின்று பிசாசை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கவும், நம்மை நாங்கள் தாழ்த்துகிறவர்களாக இருக்கவும், நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருடைய வழிகளிலே நாங்கள் கருத்தாய் போதித்து நாங்கள் நடத்தவும். அப்படி நாங்கள் கண்களை மூடி நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த 7 குணாதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே தாருங்க சுவாமி. எங்களுடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க ஆண்டவர். எங்களை நேசிக்கிறவர்களை, எங்களை வெறுக்கிறவர்களை நேசிக்கிற அந்த அன்பின் உள்ளத்தை தாருங்க சுவாமி. எங்களை வெறுக்கிறவரை மன்னிக்கிற உள்ளத்தை தாருங்க ஆண்டவரே. அப்பா, யோசேப்பு தன்னுடைய சகோதரனை நேசித்தானே, தனக்கு தீங்கு செய்ய நினைத்த சகோதரனை நேசித்தானே, அதுபோல நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் மன்னிக்க, அந்த மன்னிக்கிற இருதயத்தை தாருங்க சுவாமி. அந்த மன்னிக்கிற இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை கருத்தாய் கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். என்னுடைய நண்பர்களுக்கு இதை நான் கருத்தாய் கற்றுக் கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்போ ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அன்பு செலுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களை உயர்த்தும் பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை தாழ்த்த உதவி செய்யும். ஒரு தாழ்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாருங்கப்பா, எங்களுக்கு தாருங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பிரச்சனைகளை நினைத்து குறை சொல்லி கொண்டிருக்காமல், எங்களுக்கு எதிராக நிற்கிற நபர்களை குறித்து நாங்கள் குறை சொல்லி சாக்கு போக சொல்லி முறுமுறுத்து கொண்டிருக்காமல், அப்பா, நாங்கள் நன்மையான காரியங்களை பேச,
நீர் எங்களுக்கு எப்படி உயர்த்துவீர் என்பதை குறித்து பேச எங்களுக்கு நீங்க ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க சுவாமி. அப்பா, வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்காமல் அப்பா நன்மையான காரியங்களை பேச எல்லா தீமைகளையும் கர்த்தர் எங்களுக்கு நன்மையாய் மாற்றுவார். நிச்சயம் நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவர் சொன்னதை செய்யாதிரார். நிச்சயம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் நிறைவேற்றப்படவும் நான் அந்த தரிசனத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்பதை அறிக்கை செய்ய அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி அனைவருமாய் கண்களை மூடி இருக்கும் பொழுது இரக்கத்தின் ஆண்டவரே சுவாமி, அருமையான ராத்திரி வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாகி உங்களுடைய ஜனமாகிய நாங்கள் அப்பா சுவாமி, நாங்கள் சிறிது நேரம் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க தந்த சிலாக்கியத்துக்காக நன்றி. அப்பா சுவாமி, எபிரேயர் 6:11 எபேசியர் 6:11 அப்பா எபிரேயர் 6:11 சொல்லப்படுகிறது போல அப்பா வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை அப்பா விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரித்தவர்களை பின்பற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, நாங்கள் இந்த யோசேப்பு உங்களுடைய ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரித்தானோ, தீமை இருந்த உலகத்திலே அப்பா எப்படி தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றி வாழ்ந்தானோ அப்பா அதுபோல நாங்களும் அந்த யோசேப்பினுடைய 7 குணாதிசயங்களை உடையவனாக வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்ய ஆண்டவரே. எங்களுடைய சுயபலத்தினால் வாழ முடியாது. உங்களுடைய பலனை எங்களுக்கு தாருங்க சுவாமி. உங்களுடைய சத்துவத்தை எங்களுக்கு தாருங்க சுவாமி. உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு தாருங்க சுவாமி. அப்பா, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ உதவி செய்யும். பயத்தோடு வாழ உதவி செய்யும். அப்பா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு பாவத்தை விட்டு விலகி வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் உயர்வுக்குள்ளே எங்களை கொண்டு போகும் பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்த உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்த உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலையை நினைத்தும் எந்த மனிதர்களை நினைத்து நாங்கள் குறை சொல்லாதபடிக்கு நாங்கள் உண்மை குறித்து நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை தியானித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை எங்கள் கண்கள் முன் நிறுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். அதே இரவு பகல் தியானிக்க உதவி செய்யும் ஆண்டவர். அப்பா, வந்து ஒவ்வொரு பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 7 குணாதிசயங்களும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நாளுக்கு நாள் வளருவதாக இந்த பிள்ளைகள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாதிருப்பதாக சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஞானத்தினாலே நீங்க நிரப்புங்க சுவாமி. உங்களுடைய ஆவியினாலே நிரப்புங்க சுவாமி. அப்பா, உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. வருகிற கிழமைகளில் இவர்களை எதிர்கொள்ள இருக்கிற எல்லா சவால்களிலும் இந்த பிள்ளைகள் முற்றிலும் ஜெயம் கொள்வார்களாக. இவர்களை பார்த்து அநேகர் கர்த்தருடைய அன்பை ருசி பார்ப்பார்களாக. இவர்கள் உங்களுடைய முகப்பிரகாசத்தை இவர்களுடைய முகத்திலே காண்பார்களாக சுவாமி. அநேகர் இவர்கள் மூலமாக உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்வார்களாக. எங்களை தாழ்த்தி உண்மை எழுதுகிறோம். உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுத்தும் சுவாமி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.